உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே முதலாவது மிக பிரதானமாக கவனம் செலுத்துறது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பில் தான். அதுக்கு பிறகுதான் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உற்பத்தியாக இருந்தாலும் சரி, ஏன் அரசியல் கூட அதுக்கு பிறகுதான் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் கவனம் செலுத்தப்படும். ஸோ முதலாவதாக பிரதானமாக கவனம் செலுத்தப்படுற இந்த பாதுகாப்புக்காக பொறுப்போடு செயல்படக்கூடிய அதிகாரிகள் முதல் கட்டமாக யாராக இருப்பார்கள்னு சொன்னால் எங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச போலீஸாரோ இராணுவத்தினரோ எஸ்டிஎஃப்ஓ கிடையாது. யாருக்குமே கண்ணுக்கு தெரியாம இருக்கிற இன்டெலிஜென்ஸ், அதாவது புலனாய்வுத்துறை அதிகாரிகள். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே புலனாய்வு அமைப்புகள் இருக்கும். இப்போ அமெரிக்கான்னு சொன்னால் சிஐஏ, இஸ்ரேல்னா மொசாட், யூகேக்கு MI5, பக்கத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு ரோ இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி தான் இலங்கைக்கும் ஒரு புலனாய்வு அமைப்பு இருக்குது, SIS, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ். இந்த புலனாய்வு துறையினுடைய பிரதானமான அதிகாரியா இருந்த, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக முக்கியமா முதல் கட்டமா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த புலனாய்வு அமைப்பினுடைய சீஃப் முன்னாள் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் எதுக்காக இதை இவ்வளவு விரிவா சொன்னான்னு சொன்னா, இந்த கைது எப்பேற்பட்ட கைது, எவ்வளவு முக்கியமான ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காருன்றது உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக தான். இவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன? நான் சொன்ன மாதிரி ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அதிகாரி கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்றதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வியா இருக்கும். அதுக்கான பதிலையும் அதுக்கு பின்னால போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களையும் தான் இந்த வீடியோல முழுமையா விரிவா விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ என்னடா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அது என்னடா பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாரா புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னோட அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் வரும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இன்றைக்கு காலையில் February 25 காலை ஒரு 7:50 மணி அளவில் பேலியகொட பகுதியில் வச்சு இலங்கையினுடைய ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், இலங்கை புலனாய்வு துறையினுடைய முன்னாள் சீஃப் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே இலங்கை போலீசார் மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவினர் CID அதிகாரிகளால் கைது செய்யப்படுறார். அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருந்த ஒரு கேள்வி, இவ்வளவு முக்கியமான பெரிய அதிகாரி எதுக்காக கைது செய்யப்பட்டார், முன்னாள் அதிகாரி எதுக்காக கைது செய்யப்பட்டார் என்றாதான் எல்லாருக்கும் இருந்த ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில இப்ப போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, 2019 இலங்கைக்குள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது தானே, அந்த குண்டு தாக்குதலோட, அதாவது தீவிரவாத தாக்குதலோட இலங்கையினுடைய முன்னாள் புலனாய்வு துறையினுடைய பிரதானமான அதிகாரிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லித்தான் இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் சாதாரணமான தொடர்பு கிடையாது. அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் இருந்தபடியா தான் அவர் நாங்க கைது செய்திருக்கிறோம்னு சொல்லி போலீஸ் பேச்சாளர் FU வுட்லர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும் நினைக்கிறேன் இது எப்பேற்பட்ட ஆழமான முக்கியமான பெரிய ஒரு கைதுன்றது. ஏன்னு சொன்னா, இந்த 2019 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான கைதிகள் முக்கியமான சந்தேக நபர், இவர் தான் செய்தார், இவர் தான் செய்ய சொன்னார், இவர்களுக்கு தான் இதோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி இப்ப வரைக்குமே உறுதிப்படுத்தப்பட்டு உத்தியோகபூர்வமான ஆதாரங்களோ தகவல்களோ யாராலையுமே வெளியிடப்படலை. ஒரு சந்தேகத்திற்கிடமான அடிப்படையிலையும் இவர்கள் செய்திருப்பார்கள் சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனா இப்ப அந்த நேரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள், அந்த நேரத்தில் யார் யாருக்காக வேலை செய்தார்கள், எப்பேற்பட்ட இடத்துல இருந்தவர்கள் அவர்களுக்கு வேலை செய்திருக்கார்கள் சொல்லி வெளிவரும்போது உண்மையிலேயே பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு நாட்டோட பாதுகாப்புக்காக ஜோதி பாருங்க, எங்களோட வீட்டினுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஒரு செக்யூரிட்டி ஒருத்தரை வைக்கிறோம். செக்யூரிட்டிக்கு ஒரு 4-5 செக்யூரிட்டியை வைக்கிறோம். அவர்களுக்கு தலைமையா இருக்கக்கூடிய ஒரு சீஃப் செக்யூரிட்டி எங்கட வீட்டுக்குள்ளேயே களவெடுக்கிறதுக்காக களவெடுத்தவருக்கு உதவி செய்வாரா இருந்தா அது எப்பேற்பட்ட ஒரு சிக்கலா இருக்கும், அவ்வளோ ஒரு மோசமான ஒரு துரோகமா இருக்கும். அதே மாதிரியான ஒரு சம்பவமா தான் இந்த சம்பவமும் இப்ப பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. இன்னும் மிச்சம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் இப்ப கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 72 மணி நேரம் குற்ற புலனாய்வு பிரிவினரால CID-னரால தடுத்து வைத்து விசாரிக்கப்படுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதாவும் போலீசாரால ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. இவர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியினுடைய சீஃப் மட்டும் கிடையாது. அதுக்கு பிறகு இப்ப அண்மையில மலேசியால இருக்கிற இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துல
ஆலோசகராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். அதே மாதிரி ஆர்மி மேஜர் ஜெனரலாகவும் இருந்ததாகவும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான், மிக மிக முக்கியமான இடத்துல இருந்த ஒருத்தர் தான் இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணைகள் அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இப்போ இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கிட்டையும் தொடர்ச்சியான விசாரணைகள் இவ்வளவு காலமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டு தான் வருது. ஸோ அவர்கிட்ட இருந்து பெறப்படக்கூடிய தகவல்களினுடைய அடிப்படையில் தான் இவர்கள் கைது செய்யப்படுறார்களோன்ற ஒரு முக்கியமான சந்தேகமும் இப்போ எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிள்ளையான் எல்லாமே கைது செய்யப்படுறதுக்கு முதல், இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முதல் யூகேயினுடைய சேனல் 4ஆல் வெளியிடப்பட்ட அந்த ஒரு டாக்குமெண்ட், அதாவது இந்த பிள்ளையானினுடைய வலது கையா சொல்லப்பட்ட அசாத் மௌலானா அவர் கொடுத்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் அங்கே போய் யூகேக்கு போயிட்டு அவர் கொடுத்த தகவல்களினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டால நிறைய தகவல்கள் எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிய வந்தது. அந்த தகவல்களினுடைய அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கொண்டு யார் யார் இதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் அசாத் மௌலானா கையை காட்டினார், அவர்கள்ட்ட போய் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணையாக தான் இது மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. இதுல இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, நாங்க எல்லாருமே கட்டாயமா தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு பொதுவா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல உயிரிழந்து போனவர்கள் தனிய இலங்கை மக்கள் மட்டுமில்லை, வெளிநாடுகள்ல இருந்து ஹோட்டல்ல வந்து தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளும் தான். யூகேல இருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் அங்க தங்கியிருந்தார்கள். அவர்களும் தான் அந்த உயிர்த்தஞாரி தாக்குதல்ல உயிரிழந்து போயிருந்தார்கள். யூகே என்ன செய்யும்னு சொன்னா, இலங்கைக்குள்ள மட்டும் இல்லை, உலகத்திலேயே யூகேயா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவை விட யூகே தான் பெரிய அளவில் இந்த விடயங்களுக்காக சொல்லப்படுறது. என்ன சம்பவம்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய பிரஜைகளுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் மிக அதிகளவான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏனைய நாடுகளை விட யூகே வந்து அதிகளவான முக்கியத்துவத்தை அந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கும். அந்த அடிப்படையில் தண்ட நாட்டோட ஒரு பிரஜை இன்னொரு நாட்டுக்குள்ள போய் ஒரு தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்து போயிருந்தா, ஒருவேளை அந்த நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் MI5 இந்த தாக்குதலுக்கான விசாரணைகளை சிலவேளை அவர்களும் செய்து கொண்டிருக்கலாம். இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய விசாரணை தான் இதுல முக்கியமா இருக்குது. ஆனா அந்த நாட்டினுடைய புலனாய்வு அமைப்புகளும் இல்லாட்டி அந்த நாட்டினுடைய அரசாங்கமும் சிலவேளை தங்கள் நாட்டினுடைய அந்த உயிரிழப்புக்காக நீதிக்காக இலங்கைக்கு வந்து உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. இதை விட இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு என்னன்னு சொன்னா, இவர்கள் ஆட்சிக்கு வரும்போதே ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஊழலை ஒழிப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம், இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளுக்குள்ள இன்னொரு அவர்கள் முக்கியமாக கொடுத்த வாக்குறுதி தான் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதானமான சூத்திரதாரி யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிப்போம், சரியான விசாரணைகளை மேற்கொண்டு நாங்கள் கண்டுபிடிச்சு உடனடியாக நாங்கள் அதை வெளியிடுவோம்னு சொல்லி இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஸோ இது எல்லாத்தையுமே விட இந்த விசாரணைகளை வேகமாக கொண்டு போய் முடிக்கணும்ன்ற பொறுப்பு இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு கட்டாயமான ஒரு பொறுப்பாக இருந்து இருக்குது. ஸோ அதனால வேகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுற மாதிரி தான் வெளியில எங்களுக்கு தெரியுது. இந்த கைதுகளை பார்க்கும்போது அதுவும் முக்கியமான கைதுகளை, இந்த ஒரு கைது இப்போ சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு கைது. ஸோ அப்பேற்பட்ட முக்கியமான அதிகாரியினுடைய கைதை ரகசியமாகவே செய்திருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக செய்கிறார்கள்னு சொன்னால் ஏதோ அந்த விசாரணை வந்து சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாதிரி தான் எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஆனால் முடிவில் தான் வெளிப்படையாது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் எங்களால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பயங்கர ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால், எங்கட வீட்டுக்குள்ளேயே வந்த ஒருத்தனை களவெடுக்கிறதுக்கு நாங்களே உதவி செஞ்சால் அப்படி இருக்கும். அதாவது அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உதவி செஞ்சால் அப்படி இருக்கும். இது களவு கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி அத்தனை மக்கள் உயிரிழந்து போனதுக்கான மிக முக்கியமான ஒரு, அது என்னென்னு சொல்லாது, அதை சொல்றதுக்கு அந்த 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 ஒரு ஆழம் இருக்குது தானே, அதை சொல்றதுக்கு வந்து சரியான வார்த்தைகள் வரையலை. அவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய உதவி அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விடயமாக தான் இந்த கைது இன்றைய நாளில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ தொடர்ச்சியான இவருடைய விசாரணைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு விடயத்தை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷாப்பிடுகள் வச்சிருந்தான், ஒரு முக்கியமான கைதுன்றபடியாக உடனடியாக இந்த விடயத்தை ஷாப்பிடுகள் வச்சிருந்தான். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறிய கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.